Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே மாறனுக்கும் வந்து ஸ்கூல் வந்து லீவு தான். காலைல வந்து எந்திரிச்சதே வந்து கொஞ்சம் லேட் 8:45 கிட்டயே ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் வந்து பண்ணியிருந்தேன். இனிமேல் தான் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். லஞ்சுக்கு இன்னைக்கு வந்து ப்ரான்ஸ் வாங்கியிருக்கோம். மாசங்கள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து ப்ரான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து சுதனுக்கு வந்து ப்ரான் செட் ஆகாது. நான் முன்னாடியே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இடையில கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ திருப்பியுமே வந்து அவங்களுக்கு அது ஒத்துக்க மாட்டுக்கு. அதனால சாப்பிட்றத நிறுத்திட்டாங்களா. அதனால ஃபிஷ் வந்து ப்ரான் வாங்குறது வந்து ரொம்ப ரேர் தான். சும்மா நார்மல் ஃபிஷ் தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப டெம்ட் ஆனனால ப்ரான் வந்து வாங்கியிருக்கோம். கூடவே வந்து அரைக்கீரையும் வாங்கியிருக்கோம். ப்ரானு கீரை அதுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்கணும்னு பார்த்து அதை தான் வந்து இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரானில் வந்து ரெசிபி பண்ணுறப்ப அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சேன். டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன வீடியோவாவது போடுங்க அப்படின்னு. நானுமே வந்து அடிக்கடி நினைப்பேன் நம்ம இனிமேல் டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும். டெய்லி போடாட்டியும் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸாவது போடணும்னு நினைப்பேன். பட் வந்து டைம் கரெக்டாக வந்து செட் ஆகி வரமாட்டுக்கு. இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஓரளவு பேக் டு ரொட்டீன் வந்து ஆகிட்டு இருக்கு. அதனால டெய்லி போடாட்டியும் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் வந்து வீடியோ போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்ககிட்ட வந்து ஒரு சஜஷன் தான் வந்து கேட்குறேன். எந்த மாதிரி வந்து கண்டென்ட் போட்டால் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அதே மாதிரி வந்து எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தக்கன வந்து நான் பிளான் பண்ணிக்கிறேன். சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கிட்ஸ் ரிலேட்டடாக போடுங்க, ஏன்னா வந்து உங்களோட வீடியோஸ் சில கிட்ஸ் ரிலேட்டட் விஷயம்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியும் வந்து போடணும்னு நினச்சிருக்கேன். அதை தவிர வேறு என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வீடை பார்க்குறப்ப வீடு இந்த நிலமையில தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் ஒரு பேக் பில்டிங் பிளாக்ஸ் தான். அது அவ்வளோ ஹால் ஃபுல்லாக பரத்தி போட்டிருந்தாங்க. கிச்சனையும் விட்டு வைக்கல, கிச்சன்லேயுமே வந்து தூக்கி போட்டிருந்தாங்க. மித்ராவை வந்து தூங்க வச்சுட்டு மாறனும் வந்து அத்தை மாமா கூட விளையாட போயிட்டாங்க. கடகடன் வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல ப்ரானையும் பம்கினையும் போட்டு தொக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மண் கடாய் வந்து எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு இந்த மூணும் வந்து லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வரணும். மேக்ஸிமம் ஃபிஷ் கறியோ ஃபிஷ்ஷில் ரோஸ்ட்டு தொக்கு எது வைக்கிறதா இருந்தாலும் சரி மண் சட்டியில் தான் வந்து வைப்பேன். ஏன்னா அந்த டேஸ்ட் என்னவோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் ஃப்ளேவர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மண் சட்டி வந்து ரொம்ப பழசு, முன்னாடி வாங்கினது. அதனால் எனக்கு எங்கே வாங்கினதுலாம் வந்து ஞாபகம் இல்லை. இனிமேல் உள்ள வீடியோஸில் வந்து மேக்ஸிமம் இந்த யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸையுமே வந்து லிங்க் ஏதாவது கிடச்சினா கூட நான் அப்போவே அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் வந்து ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே நான் தீர மொத்தமாக செஞ்சு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுமே வந்து போட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். நான் அடிக்கடி தேவைப்படுங்கிறனால ஒவ்வொரு டைமும் அரைக்கிறதுக்கு மடியாக இருக்குமே மொத்தமாக வந்து எப்பயுமே வந்து செஞ்சு வச்சுருவேன். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். அந்த தக்காளியையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி வந்து நல்லா குழஞ்சு மசிஞ்சு வரணும். நீங்கள் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்னைக்கு கட் பண்ணி தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருந்த டைம்லேயே சைடில் மாறன் மித்ராவோட வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வீக்லி 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னதான் நம்ம சும்மா வாஷ் பண்ணி வச்சாலுமே வந்து ஜெர்ம்ஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு நல்ல கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நான் அந்த ஸ்ட்ராவை வாஷ் பண்ணுறதுக்குமே ஒரு குட்டி ஸ்ட்ரா கிளீனிங் ப்ரஷ் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மாதிரி நான் லவ்லாப்போட பேபி லிக்விட் கிளென்சர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பல மாதமாகவே இது தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கிளென்சர் வந்து நீங்கள் அவங்களோட ஆக்சசரிஸு, டாய்ஸு, பாட்டில்ஸு, பிளேட்ஸ் எதை வாஷ் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. பிஹெச்சுமே வந்து பேலன்ஸ்டாக தான் வந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் பல மாதமாக யூஸ் பண்ணுறனால உங்ககிட்டையுமே வந்து அதோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி இவ்வளவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. எப்பயும் காரம் கம்மியாக தான் வந்து பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து மாறனுக்கு வந்து
ப்ரான்ஸ் கொஞ்சம் தனியாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஸ்பைசியாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. முன்னாடி நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருந்த டைம்லேயே பச்சை மிளகாவும் வந்து ஆட் பண்ணணும். பட் நான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு மறந்தனால இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா வந்து கீரி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு தான். கட் பண்ணி வச்சுருந்த பம்கினையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் லைட்டாக அடியில் வந்து அந்த தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணேன். நிறைய வந்து ஆட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதில் இருந்துமே வந்து தண்ணி வரும். அப்புறம் ஓவர் லிக்யூடாக வந்து ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி தொக்கு மாதிரி பண்ணுறனால ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுவும் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கவும் வைக்க முடியாது. ஏன்னா ப்ரான்ஸ் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டிதான். மாறனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரான்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் காரம் கம்மியாக ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்காக. ப்ரான்ஸ் சாப்பிட்றது என்னவோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருவேன். அந்த ஷெல்லெல்லாம் கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவேன். ஆனால் அந்த வெயின் எடுக்கிறது இருக்கே, ஐயோ எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி ப்ரான்ஸில் வெயின் எடுக்கிறதுக்கு வந்து கடுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரானை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு குக் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. ஒரு 7 to 8 minutes வச்சாலே போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அது குக் ஆகிட்டு இருந்த டைம்லேயே மித்ராவோட துணியெல்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் மிஷினில் வந்து லோட் பண்ணியாச்சு. மித்ராவோட க்ளோத்ஸ்க்கு வந்து பேபி லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி தான் வந்து வாஷ் பண்ணுவேன். மாறனுக்கும் இதே மாதிரி தான் ஒரு 3 years வரைக்குமே தனியாக தான் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவனோடதை எங்களோடதோட சேர்த்து வந்து வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். பட் மித்ராவோடதை வந்து செப்பரேட்டாக தான் வந்து வாஷ் பண்ணுவேன். நான் அவளுக்கு வந்து லவ்லாப்போட பேபி லிக்யூட் டிட்டர்ஜென்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து டாக்ஸின்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. டெர்மட்டாலஜிக்கலி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மைல்டாக பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து ஜென்டலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டர்ட்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுது. ஃப்ரேக்ரன்ஸும் மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸாக தான் வந்து இருக்குது. பிஹெச்சும் பேலன்ஸ்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட பர்ச்சேஸ் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. 40 degree டெம்பரேச்சரில் ஹாட் வாட்டர் வாஷ் கொடுத்து மிஷினை வந்து ரன் பண்ண விட்டாச்சு. கரெக்டாக லோட் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா ப்ரானுமே நல்லா குக் ஆகிருந்துச்சு. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ப்ரானில் இருந்தே தண்ணி வந்து அது குக் ஆகி அந்த தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலாவும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருந்தேன். அது வீடியோ வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ப்ரான் குக் பண்ணும்போதே கொஞ்சமாக புளி தண்ணி வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் புளி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதனால ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். நிறைய லெமனும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடும். ஆல்ரெடி தக்காளியுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எந்த அளவு புளிப்பு வேணுமோ அதுக்கு தக்கன கொஞ்சமாக லெமன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் தொக்கு வந்து ரைஸில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியும் வந்து சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாகவும் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக ரசம் வச்சுருந்தேன். அப்புறம் கீரை துவரன் வந்து இருந்துச்சு. சுதன் வந்து இதுவே வந்து போதும் அப்படின்ட்டாங்க. இதை வச்சு லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மாறன் மித்ரா வந்து அப்பா கூட இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணுறீங்க சார்? மேக்கப்பா? ஃபஸ்ட்டு ஹேர் மசாஜா? ஹேர் வாஷா? ஓகே ஓகே. மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா? அண்ணனை பாரு. அண்ணன் என்ன பண்ணுங்க? அண்ணன் என்னமா பண்றா? அண்ணன் கூப்பிடுறான் பாரு. பாக்கா போ. அண்ணன் கூப்பிடுறான் போ. போயிட்டு வா. அண்ணன் என்ன கேட்டுட்டு வா. அண்ணன்ட்ட போய் என்ன கேட்டுட்டு வா. இது சோப்பா? இதுதான் சோப்பா? ஹேருக்கு சோப்பு போடுவாங்களா ஷாம்பு போடுவாங்களா? சரி ஓகே. சர்ஃபா? நைஸ். ஓகேங்க. ஓகே சார்.